ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் கவன் திரைப்படத்தினுடைய ட்ரைலர் ரிவ்யூ. ஆக்சுவலாக தமிழில் வந்து டிடின்னு ஒரு சேனல் ஒன்று இருந்தது. அந்த சேனல் இருந்ததுன்னு இப்போ சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு காலத்தில் அதுதான் தமிழ் சினிமாவின் தொலைக்காட்சி கடவுள் அப்படின்னா அது வந்து மிக இல்லை. ஒளியெல்லாம் போடுறப்ப வந்து ஒரு 6 பாட்டு போடுவாங்க, 8 மணிலேருந்து 8:30 வரையிலையும். அந்த 6-7 பாட்டுக்கு கூட நடுவில் விளம்பரங்கள் வரும், ஒரு ஸ்லைடு மாதிரி போடுவாங்க, எந்தெந்த தேட்டரில் படம் ஓடுதுன்றதெல்லாம் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க. நகரம் வந்து அப்படி வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் ஒரு காலகட்டம். இன்றைக்கி வந்து 24 ஹவர்ஸ் வந்து தமிழ் படம் ஓடிக்கிட்டே இருக்குது சேனல்ஸில். ஆனால் அன்றைக்கி வந்து திரைக்கதம்பம், திரைமலர் இப்படிலாம் வந்து எதாவது போடும்பொழுது அதில் சின்னதாக பிட்டாக ஒரு ஒரு சீன் போடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய க்ரேஸு. அப்புறம் மாநில மொழி திரைப்படம்னு ஒன்று போடுவாங்க. அதுக்கு அந்த படத்துக்கு அந்த 4 மாதம் வாரத்தில் 4 வாரம் வரும். அதில் வந்து அந்த சுழற்சி முறையில் எல்லா மொழி படங்களும் வரும்பொழுது அதில் தமிழ் வந்து அது ஒரு பெரிய சந்தோஷம். இப்படியெல்லாம் இருந்த ஒரு தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சி துறை வந்து இன்று வந்து ஒரு 35-40 சேனலுக்கு மேலே வந்து பல்கி பெருகி வளர்ந்து மிகப்பெரிய பூதாகரமான ஒரு ஊடக ஒரு விஷயமாக வளர்ந்து நிற்குது. ஸோ ஆனால் அந்த ஊடகங்கள் பல்கி பெருகின அளவுக்கு அப்படின்னா இந்நேரம் வந்து இங்கே நிறைய சமூக மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து எல்லா தொலைக்காட்சியுமே வந்து ஆளுங்கட்சி, ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒரு ஆளுங்கட்சியும் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆரம்பித்து வச்சு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நிகழ்ச்சிகள், அதே மாதிரி சார்பான விஷயங்கள், இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா ஸ்பாட்லைட் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதில் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்துக்கான முக்கியத்துவமும் சரி, அது எந்த அளவுக்கு வந்து அதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியது, எது தொடவே முடியாத இடத்துல போய் அவன் வந்து கையை வச்சு தாண்டா உண்மை இப்படி தாண்டா நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா ஸ்பாட்லைட்டில். அந்த மாதிரி தமிழில் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமும் வந்ததே கிடையாது. ரொம்ப ரேர் கேசஸ். அதுவும் மிகப்பெரிய பண தலையீடு, அரசியல் தலையீடுகளோடு வந்து அது வந்து உண்மை பெறாமல் போய்விடுகின்றது. ஸோ இப்படி ஒரு தொலைக்காட்சி ஒரு ஊடகத்துறை இருக்கும்பொழுது இதை வந்து பின்னணியாக வச்சுக்கிட்டு இதில் கதை பண்ணியிருக்கிறாரு கேவி ஆனந்த். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதை வந்து பின்னணியாக வச்சுக்கிட்டு கதை பண்ணியிருக்கிறாரு கேவி ஆனந்த். அவர் சுபா அண்டு கபிலன் வைரமுத்து 3 பேர் சேர்ந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி வந்து மெருகேற்றிருக்காங்க. இதில் வந்து புதுசாக வந்து இதில் வந்து கபிலன் வைரமுத்து வந்து உள்ளார இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைலர் வந்து இதுதான் பேஸு. இதில் வந்து இன்றைய சமூக சாடல்களை மிக அழகாக இந்த ட்ரைலர் பேசுது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வாய்கிழே கிழிச்சாலும் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு சிக்னலில் எல்லை மீறதை கூட நீங்கள் வந்து பேசலாம், கொள்ளலாம். ஆனால் யாராவது சிக்னலில் வந்து ஒன்றும் இல்லை, நிறுத்துக்கோட்டிலேருந்து நிற்கணுன்றது ரூல். அதையும் தாண்டி போய் சிக்னல் போகிறதுக்கு முன்னாடியே நீ போய் நிற்கணுன்னு வர்றவன் தாலியை எடுத்து நிற்கிறது வந்து நம்ம யாராவது கேட்டிருக்க முடியுமா? அப்படியே கேட்டாலும் நம்ம மேலே ஏறி விடுவான். நம்ம கேட்குறவங்க வந்து பக்கத்தில் இருக்கவங்க கேன என்ன நினைப்பான். ஸோ அதனால் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி வந்து இயல்பு வாழ்க்கையிலும் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத வந்து இது பேசுது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபில்மோட அட்ராக்ஷனாக வந்து நான் வந்து விஜய் சேதுபதியோட லுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தின் மீதான காதல் வந்ததுக்கு காரணம் வந்து எனக்கு இந்த ஆக்சிஜன் சாங் தான். ஆக்சிஜன் தந்தாலே 300 பொழுதினிலேன்ட்டு அவங்களுடைய சண்டை, அவங்களுக்கு உரிய ஊடல் அந்த பாடலில் வெளிப்பட்டுச்சு. அதை விட மடோனா போகிறப்ப அந்த சண்டை போகிறப்ப டக்குன்னு அந்த நவுந்து நின்று அந்த செவத்தோடு நிற்கிற அந்த சீன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதோட ஒரு மரம் கிடக்கும், அதில் வந்து விஜய் சேதுபதி இருக்கிறப்போ ஒரு ஒயிட் ஷார்ட் போகிறது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த சாங்கே வந்து ஒரு மாதிரி கவித்துவமாக ரொம்ப நல்லா இருந்தது. ஹிப்ஹாப் மியூசிக்கலில் வந்து இது வந்து ஹிப்ஹாப் ஆதியோட மியூசிக்கலில் வந்து அந்த ஆல்பமில் பர்டிகுலர் அந்த சாங் வந்து ஒரு ரிப்பீட் மோடில் இருந்த ஒரு சாங் அது ஆக்சுவலாக. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி வந்து அபிநந்தன் ராமானுஜன் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து ரசிக்க வைக்குது. இதில் ஹேர் ஸ்டைல்லாம் வேறு மாற்றிருக்காங்க. விஜய் சேதுபதி கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சிட்டி லுக், அதாவது கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் ராவான மெட்டீரியலாக இருப்பார். அதை வந்து கொஞ்சம் அப்படி கார்பரேட் லெவலுக்கு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, கோட் ஷூட்லாம் போட்டு. ஸோ பார்க்க எல்லாம் சரியாக போயிடும். ஸோ ஹோப்லி இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் வந்து முழுக்க ஊடகத்தை, அதாவது எலக்ட்ரானிக் மீடியாவில் விஷுவல் மீடியத்தை வந்து இதை வந்து பேக்ட்ராப் வச்சுருக்காரு. இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த ட்ரெய்லர் மீதான விமர்சனமாக என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அப்படியே வந்து கோ 2 அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிரிண்ட் மீடியாவில் வந்து படம் பேசிச்சுன்னா இது வந்து விஷுவல் மீடியாவது கோ 2ன்னு கூட வச்சுக்கலாம். எது எப்படி வந்தால் என்ன, ப்ராடக்ட் ஒழுங்காக வருதா, அதை சொன்ன விஷயத்தை ஒழுங்காக சொல்லியிருக்காங்களா, சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு தான். திரைப்படத்தோட வில்லன் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து முக்கிய
வில்லனுடைய கேரக்டர் பண்ணுறாரு. பாண்டியராஜன் அண்டு அதுக்கப்புறம் வந்து டி ராஜேந்திரன் அவங்க வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி, மடோனா, செபஸ்டின் அவங்களுடைய கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பாம்புன்னா கொத்தும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு பொம்பளைன்னா ஆம்பளை வந்து பொம்பளைன்னா சபலப்பட தான் செய்வான், இட்ஸ் அ பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஆம்பளை வந்து பார்த்துட்டானா ஏன் பார்க்குறது தான் அவனுடைய வேலை, அந்த இயற்கையினுடைய நியதி. ஸோ அதை எப்படி பார்க்குறான், எந்த மாதிரி பார்க்குறான்றதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசுகிறதே கிடையாது. உடனே வந்து நம்ம என்ன சொல்லிவிடுவோம்னா அக்கா தங்கச்சிங்களோட பிறக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் சினிமாவில் ஏன் இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய முதல் படமான கேவியோட முதல் படமான படத்தில் கூட வந்து கல்யாணத்துக்கு முன்னான செக்ஸ் விஷயங்கள்லாம் கூட வந்து அவர் வந்து கொஞ்சம் ஓப்பனாகவே பேசினார். ஸோ ஒரு படைப்பாளி வந்து இந்த மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்றேன். மழுங்கி போயிருக்கும் விஷயங்கள்லேயே வந்து மாவாட்டிகிட்டுலாம் இருக்காமல் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவது வந்து நல்ல ஒரு தொடக்கமாகவே நான் கருதுகின்றேன். ஸோ இதில் இன்னொன்று வந்து இந்த டைட்டில் கூட ரொம்ப நல்லா இருந்த இதில் ட்ரெய்லரில், ஏன்னா வந்து நம்ம வந்து அடோப்பில் இதில் எஃப்சிபியில் நம்ம வந்து டைட்டில் பண்ணுவோம், அதையே வந்து ஒரு டைட்டில் எல்லாருடைய பேரும் போடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து விஜய் சேதுபதி வந்து பளிர்னு ஒரு பொம்பளை இழுத்து போட்டு உதைக்கிறாரு. ஸோ ஏதோ பொய் சொல்லி இந்த மாதிரி மக்கள் மத்தியில் வேறு ஏதாவது சொல்லி அதுக்கு வந்து இப்படி ஒரு அறை விட்டாங்கன்னா ஒரு பொதுமக்களுடைய சார்பாக அந்த அறை இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஒரு சீனாக அது வந்து இன்னும் ரொம்ப நல்லா கன்வே ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாத்தையும் எதிர்க்கணும்னா அந்த எதிர்க்கிறதுக்கான அந்த எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்கிற அந்த மடோனா, செபஸ்டின் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ அவங்க கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது, இந்த திரைப்படத்தினுடைய பங்கில் வந்து டி ராஜேந்திரன், பாண்டியராஜனுடைய ப்ளே என்ன, இந்த ஊடகத்தினுடைய விஷுவல் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியாவில் இருக்கிற அந்த விஷுவல் மீடியாவை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றத எதிர்பார்ப்பை இந்த கமெண்ட் ட்ரெய்லர் ஏற்படுத்தியது அப்படின்றதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஒரு ஒளிப்பதிவாளராக இருந்து இயக்குனராக பரிமளிப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து அதில் தோற்று போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்த வந்து அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு இன்னமும் தொடர்ந்து ஒரு கிளாஸான படங்களை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரபரப்பான த்ரில்லர் படங்களை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற, க்ரைம் த்ரில்லர் படங்களை எடுத்துகிட்டு இருக்கிற கேவி ஆனந்துக்கு ஜாக்கி சினிமா சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்பது ஜாக்கி சினிமாஸுடைய ஆசை. எல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஸோ அண்ட் சுபா அண்ட் மதன் கார்கி. ஸோ இந்த கமெண்ட் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய ஜாக்கி சினிமாஸ் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு